நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவாக தான் இருந்தேன், இனிமேலும் இருப்பேன். உங்கள் அம்மாவோட புருஷனருக்குத்தான் எனக்கு அவளோட அனுமதி தேவை. ஆனால் உங்கள் அப்பாவை இருக்க எனக்கு யாரோட அனுமதி தேவையில்லைம்மா. யார் என்ன சொன்னாலும் நான் இங்கே தான் இருப்பேன். உன் அப்பாவா இங்கே உன்னோட தான் இருப்பேன். அப்பா, அழாத மதி, அழாதம்மா. மதி, நீ அழக்கூடாதும்மா. நான் வந்துடுறேன், இரு. மாப்பிள்ள எங்க போறீங்க? தயவு செஞ்சு எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே இருங்க மாப்பிள்ள. பயப்படாதீங்க மாமா, நான் நிச்சயமா வந்துடுவேன். அதுதான் எங்க போறீங்கன்னு கேக்குறேன். வெண்ணிலா மனசுல இருந்தது எல்லாத்தையும் கொட்டிட்டான். என் மனசு ரொம்ப பாரமா இருக்கு மாமா. நான் கொஞ்ச நேரம் வெளியில இருந்துட்டு வரேன். மாப்பிள்ள வெண்ணிலா, நல்லபடியா சொன்னா நீ கேட்க மாட்டல்ல உன்ன. நல்லா இருக்கல நீ? யாரோ குப்பையில தூக்கி போட்டிருக்காங்க. குப்பையில இருக்க வேண்டியதை குப்பையில தான் போடுவாங்க. அடுத்தவங்க குப்பைய கிளறிட்டு இருக்கிறது தானே உன்னோட வேலையே. ஒருத்தவங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா அவங்க குப்பை தொட்டிய பார்த்தா போதும்னு சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கையில எதை குப்பைன்னு ஒதுக்கணும்னு உங்களுக்கு தெரியலங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு என் தம்பி மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிட்டான்ல, நீ பேசுவமா. ஆனா எனக்கு உன் அண்ணங்கிற குப்பை தானே கிடைச்சிருக்கு. குப்பைன்னு தெரிஞ்சும் நான் தூக்கி எரிஞ்சதையே நீ தான் என் தலையில கட்டி வச்சிருக்க. நீ பேசுவ, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலயும் பேசுவ. அண்ணி, எங்க அண்ணன் அப்படி மோசமான ஆளா இருந்தா நிஜமாவே உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்காம இருக்க என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே நீங்க பண்ணிருப்பீங்க. ஆனா உங்க மனசுலயும் அண்ணன் இருக்கிறதுனாலதான் என் அண்ணங்கிறது தெரியக்கூடாதுன்னு நீங்க கண்டிஷன் போட்டு ஒத்துக்கிட்டீங்க. தாலி கட்டினது மட்டும் இல்லாம உங்க ரூம்ல உங்க கட்டல் வரைக்கும் எங்க அண்ணனுக்கு நீங்க இடம் கொடுத்திருக்கீங்க. புருஷன் பொண்டாட்டியா நீங்க ஒண்ணு சேருங்க இல்ல சேராம போங்க, அதெல்லாம் உங்களோட விருப்பம். அதுல யார் தலையிட்டாலும் அது அசிங்கம் தான். அந்த அசிங்கத்தை தான் நீ பண்ணிட்டியே. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், நீ ஜீவாக்கு தங்கச்சி தானே? அனி, என்ன கஷ்டப்படுத்துறதுக்காக பேசுறேன்னு நீங்களே உங்களை அசிங்கப்படுத்திக்காதீங்க. உங்க மரியாதைய நீங்க குறைச்சுக்காதீங்க. உண்மையாவே என் அண்ணனை ஏத்துக்க ஏதோ உங்களை தடுக்குது. அது என்னது? அவனே ஒரு 420, இதுல உன் அண்ணங்கிற பெரிய போஸ்ட் வேற. இந்த காரணம் பத்தாதா? ஒரு டிராமா கம்பெனியை கூட்டிட்டு வந்து எனக்கு கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சதே நீதானே? அனி, அது உங்க நல்லதுக்காக நான் பண்ணேன். அப்படி பண்ணதுனால தானே நீங்களும் அண்ணனும் ஒன்னா சேர்ந்திருக்கீங்க. மதி இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கா? என்ன கல்யாணம் பண்ணது உங்க அண்ணனுக்கு வேணா அப்படியே சந்தோஷமா இருக்கலாம். ஆனா என்ன வேற எதுவுமே செய்ய முடியாதபடி லாக் பண்ணி ஜீவா தான் என் புருஷன்னு சொல்ல வச்சு கல்யாணம் பண்ணி வச்சல. நீ கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் அந்த திருட்டு பைய கூட சேர்ந்து வாழ்ந்து குழந்தை குட்டியெல்லாம் பெத்துக்கிட்டு அப்படியே உங்க முன்னாடி புருஷனோட இழுச்சுக்கிட்டு இருக்கணுமா? மானம் மரியாதை சூடு சொரணெல்லாம் உங்களுக்கு மட்டும் தான் இருக்குமா? எனக்கெல்லாம் இருக்க கூடாதா என்ன? அப்படி யாரும் சொல்லலையே. அண்ணன் மேல உங்களுக்கு வெறுப்பு இருக்குன்னு நீங்க ஏத்துக்கலனா கூட பரவாயில்ல. என் மேல அப்படி என்ன வெறுப்பு உங்களுக்கு? அவரு என் அண்ணங்கிறதுனாலதான் நீங்க அவரை ஏத்துக்க மாட்டீங்களா? நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணிருக்கேன்? முடிஞ்ச வரைக்கும் எல்லா பிரச்சனையிலயும் நான் சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்கேன். அம்மா தாயே, போதுமா நீ பண்ண சப்போர்ட் எல்லாம்? எனக்கு யார் சப்போர்ட்டும் தேவையில்லை. நான் எப்பவும் போல என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன்.
அத்தைக்காச்சும் வரதட்சணை விஷயத்துல ஏமாத்திட்டோங்கிற கோவம் இருக்கும். உங்களுக்கு என்ன என் மேல அப்படி கோவம்? என்ன கஷ்டப்படுத்தி உங்க வாழ்க்கையை ஏன் நீங்க அழிச்சுக்கிறீங்க? எனக்கு உன்னை, உன் குடும்பத்தை, உன் அண்ணனை யாரையுமே பிடிக்காது. அதுக்கு காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. முதல்ல உங்க அண்ணன் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை அழிச்சான். இப்ப நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு திரும்பவும் அவனை என் வாழ்க்கையில கொண்டு வந்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டல்லடி. இதுக்கப்புறம் உன் நிம்மதியை அழிச்சு உன்னையும் அண்ணனையும் இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுதான் என்னோட முதல் வேலை. அதுக்கு நீ ரெடியா இருந்துக்கோ. என் அண்ணனை வேண்டான்னு சொல்றதுக்கு, என் மேல கோவப்படுறதுக்கு ஒரு நியாயமான காரணம் சொன்னா கூட நான் சரின்னு ஏத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா அவர் என் அண்ணங்கிற ஒரே காரணத்துக்காக ஏத்துக்க மாட்டேன்னு எப்போ நீங்க சொன்னீங்களோ, இப்போ நான் சொல்றேன், உங்க வாயாலேயே அவரை உங்க புருஷனை சொல்ல வச்சு நான் ஏத்துக்க வைக்கிறேன். அதுக்கு முன்னால உங்க 2 பேரையும் இங்க இருந்து விரட்டுறேன். இது வெண்ணிலாவோட ஓபன் சேலஞ்ச். உங்க சேலஞ்ச நானும் ஏத்துக்கிறேன். பாத்துக்கலாம். ஆமாமா, நானும் பார்த்தேன். ஓ சரி சரி, அப்படியா? அவ்வளோ பெரிய ஈவெண்டா? நாங்க அப்படியெல்லாம் பார்க்கறது இல்ல. ஒரு முயற்சி பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லையே. ஓகே, நான் பேசுற சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ். யாருங்க? என்ன ஈவெண்ட்? நம்ம சேலம் அவுட்ஃபிட் டீலர் தான். சேலத்துல ஒரு எக்ஸ்போ நடக்க போதா. அது நேஷனல் லெவல் எக்ஸ்போவா. இந்தியா முழுக்க கார்மெண்ட்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள்லாம் வராங்களா, ஸ்டால்ஸ் போடுவாங்களா. நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ராஜசேகர் சார் அந்த எக்ஸ்போவை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அவர் அந்த எக்ஸ்போக்கு போவாரு. அங்க நம்மளால புது ஆர்டர் கூட எடுக்க முடியும். இதே தான் டீலரும் சொல்றாரு மகா. அப்ப நம்ம இந்த தடவை போலாம்ல? கண்டிப்பா போலாம். எக்ஸ்போ முடிச்சிட்டு அப்படியே ஒரு 4 நாள் ஏற்காடு போயிட்டு வந்துடலாம். என்னது, ஏற்காடா? எதுக்கு? அங்க என்ன? அங்க என்னவா? அங்கதான் எல்லாமே. என்ன சாரோட ரூட் மாறுது? இப்பதான் கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கு. அம்மா குழந்தை குழந்தைன்னு கேக்குறாங்களே தவிர அதுக்கான எந்த முயற்சியும் நிம்மதியா பண்ண விட மாட்டேங்கிறாங்க மகா. அதான் கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு ஒரு ஹனிமூன் ட்ரிப்புக்கும் சேர்த்தே பிளான் பண்றேன். என்ன மகா அப்படி பாக்குற? ஓ, ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி சொதப்பனதை நினைச்சு ஃபீல் பண்றியா? அதெல்லாம் மறந்துரு. இப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா ஃப்ரீயா ஜாலியா போயிட்டு வரலாம்.